ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலான்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் சொல்லக்கூடிய வார்த்தை ரீகாலேஷன் இல்லையா? அதாவது நினைவூட்டல் அப்படிங்கிறது. ஸோ ரீகாலேஷன் எதுக்காக பார்க்குறோம்? நம்ம லாஸ்ட் கிளாஸ்லலாம் என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு நினைவூட்டல் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போகிறதோட தொடர்ச்சியும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக மட்டுமே நம்ம ரீகாலேஷன் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி கரெக்டாக சொல்லலாம் அப்படிங்கிறது. அதில் நம்ம என்னெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம்? பாசிட்டிவ் சென்டென்சஸ் எப்படி எல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம், அந்த ஃப்ரேம் பண்ணுற சென்டென்சஸை எப்படி எழுதலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நெகட்டிவ் சென்டென்சஸ் இல்லையா? ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸ் மாதிரி நான் உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். அதாவது இல்லை, நான் முடிக்கல, நான் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த எப்படி ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம யாரை யூஸ் பண்ண ஒரு மேஜர் ரோலாக ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஏன்னா நம்ம பேசுறதுக்கு எது முக்கியமாக தேவை? ஆக்ஷன் வார்த்தைகள் தான். எனக்கு வந்து ஓரளவுக்கு கிராமட்டிக்கல்லாம் தெரியுது மேம், ஆனால் வந்து எனக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும், அதுவும் இது வந்து ப்ரெசென்ட்ல பேசணும், பாஸ்ட்ல பேசணும் அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ டெய்லி நம்ம ஒரு ஆக்ஷன் வேர்ப்ஸும் பார்க்குறோம், அது கூடவே அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸை எப்படி சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணலான்றதையும் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸை நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணும் போது, பயன்படுத்தும் போது நமக்கு எப்படி இருக்கும்? இன்னமும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமே நம்மளும் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? ஸோ அப்போ அதன் அடிப்படையில் நான் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் வேர்ப் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ இதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறது என்னது? நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டை வந்து எப்படி நெகட்டிவ்ல எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்னதான் சென்டென்சஸ் எழுதினாலும் நமக்கு எது வேணும்னு சொல்லியிருக்கோம்? வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது வேணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ V1, V2, V3. ஸோ V3ங்கிறது இங்கே வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்கே V2ங்கிறது நமக்கு என்ன வரும்? பாஸ்ட் அப்படிங்கிறது வரும். V1ங்கிறது உங்களுக்கு ப்ரெசென்ட் அப்படின்ற ஃபார்மில் வரும். ஸோ அப்போ நான் இங்கே என்ன வேர்ப் ஃபார்ம் உங்களுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா வின் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வார்த்தை இல்லையா? ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், இல்லை வின் பண்ணிடலாம்ன்ற ஒரு ஹோப்பும் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வின் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் வேர்ப் தான் இங்கே நான் வச்சுருக்கேன். வின் அப்படிங்கிறது என்னது? நமக்கு வெற்றி அப்படிங்கிறது இல்லையா? ஸோ இதில் இந்த வின் அப்படிங்கிற வெற்றி அப்படிங்கிற தமிழ் ஆக்கத்தையும் நம்ம இங்கிலீஷ்லையும் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது. வின் அப்படிங்கிற V2 ஃபார்ம் என்ன சொல்லலாம்? ஒன். V3 ஃபார்மும் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை இப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல டபிள்யூட சவுண்ட் என்ன வரும்னா வ. வ அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்ல வரும். அப்போ ஓவோட சவுண்ட் என்ன சொல்லுவோம்னா லெட்டரா சொல்லும் போது ஓன்னு சொல்லுவோம், நம்ம ஃபோனிக்கோட சவுண்ட்ல சொல்லும் போது ஆ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆரஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன சொல்ல மாட்டோம்? ஓரஞ்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? ஆரஞ்சு அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். அப்போ அந்த ஓவனோட சவுண்ட்னா ஆ. அப்போ இந்த டபிள்யூவோட சவுண்டு வ, இது ஆ, ரெண்டும் சேரும் போது ஒன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து இன் அப்படிங்கிற சவுண்ட் நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஒன் அப்படிங்கிறதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல வின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வின்னுங்கிறது வெற்றி அப்படிங்கிறோம். ஒன் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா வெற்றி பெற்றார். வெற்றியோட சேர்ந்து தான் நமக்கு வரும். ஸோ வெற்றி பெற்றார் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ ஒரு விஷயத்துல என்ன பண்ணாங்க? அவங்க சக்சீட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால என்ன பண்றோம்? வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கிறது. ஐ ஒன் த மேட்ச், நான் அந்த மேட்சை வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. இல்லை ஐ ஹேட் ஒன் த மேட்ச், அந்த மேட்ச் கம்ப்ளீட்டா முடிஞ்சது அந்த மேட்ச், அதுல என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வின் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ அப்படிங்கிறதான் வெற்றி பெற்றார். இல்லை ஷீ ஒன்ஸ் த மேட்ச், அவள் வெற்றி பெற்றாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வேர்ப் ஃபார்ம் எப்படி பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு வாங்க. ஸோ நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? சப்ஜெக்ட் இல்லையா? இங்கே சப்ஜெக்ட் எடுக்கணும். நம்மகிட்ட என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது? ஐ, வி, யூ இருக்குது. இவங்க எல்லாமே தே, ஹி, ஷி இவங்களும் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்ஸில் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ ஆஸ் பர் த ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யார் இருப்பாங்க? ஏவி இருப்பாங்க இல்லையா? ஸோ ஏவி நமக்கு என்ன கொடுக்குறாங்க? ஹேட் அப்படிங்கிற ஒரு ரூலை கொடுக்குறாங்க. ஏவிங்கிறவங்க என்ன தராங்க? ஹேட் ஆஸ் பர் த ரூல் தராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்குறோம் இல்லையா? அப்போ நெகட்டிவ் ஃபார்ம்னு வரும்போது என்ன தராங்க? நாட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இல்லை, நான் பண்ணலை, இல்லை வின் பண்ணலை, முடிக்கலை அப்படிங்கிற விஷயத்த இண்டிகேட் பண்ணுறதுக்காக நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அப்போ ஹேட் ஃபாலோட் பை என்ன வரணும்? நாட் அப்படிங்கிறது வரணும். அதுக்கப்புறம் ஆஸ் பர் த ரூல் நமக்கு என்ன வரணும்? பிபி நமக்கு ஃபாலோ ஆயிடுவார். யார் பிபி? நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா? அவங்க ஃபாலோ அப் ஆயிடுவாங்க. இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னவா டினோட் பண்றோம்? V3 அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா? அப்போ ஒரு சப்ஜெக்ட்,
அவங்க கூட இந்த ரூல் பிரகாரம் ஏவி என்ன கொடுக்குறாரு, ஹேட் தராரு. அப்புறம் நெகட்டிவ் ஃபார்முங்கிறதுனால நாட் எடுக்கிறோம். தென் ரூல் ஆஃப்டர் V3 PP பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இங்கே கொண்டு வரும் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுத போகிறேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஐ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஹேட் தென் நெகட்டிவ் ஃபார்ம் நாட். ஐ ஹேட் V3 நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து 1 இல்லையா. ஐ ஹேட் நாட் அண்ட் த மேட்ச். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் சொல்லியிருக்கேன். ஐ ஹேட் நாட் ஒன் த மேட்ச் அப்படின்னா என்ன, நான் போட்டியில் வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறதான் சொல்லணும் இல்லையா. அப்போ நான் போட்டி அப்படிங்கிறது என்ன வருது, மேட்ச்ங்கிறது தான் வருது இல்லையா. அப்போ நான் போட்டியில் என்ன பண்ணல, வெற்றி பெறல இல்லையா. அப்ப என்ன சொல்றாங்க, ஒன்னுங்கிறது வின்ன்றது வெற்றி. அப்போ ஒன்ல நம்ம என்ன சொன்னோம், வெற்றி பெற்றார் சொன்னோம். இங்க வந்து நாட் இருக்கிறதால வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ எதுக்காக ஹேட் நாட்ங்கிறதுனால. இந்த ஹேட் நாட் நான் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக பேசணும் அப்படின்னு நினைச்சா நம்ம என்னவா மாற்றிக்கலாம், ஹேடன்ட் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்மும் மாற்றிடலாம் இல்லையா. ஹேட் N' ஹேடன்ட் சொல்லலாம். ஐ ஹேடன்ட் ஒன் த மேட்ச், நான் அந்த போட்டியில் வெற்றி பெறலை அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ இதே போல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நேம் கூட யூட்டிலைஸ் பண்ணலாம். இதே பாசிட்டிவ் ஃபார்மில் எழுதுனா நம்ம என்ன பண்ணுவோம், இது நமக்கு நெகட்டிவ் ஃபார்மில் வந்துருச்சு. இதே வந்து பாசிட்டிவ் ஃபார்மில் எழுதுனா ஐ had won the match. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, நான் இந்த போட்டியில வெற்றி பெற்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அப்ப நெகட்டிவ்ல வரும்போது நாட் சொல்றதார பெறவில்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்க நாட் சொல்லலைங்கும் போது வெற்றி பெற்றார் அப்படிங்கறது சொல்லலாம், இல்ல வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னொருத்தவங்களை சொல்லும் போது தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லணும். இங்க நம்ம என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்றோம், ஐ யூஸ் பண்றோம் இல்லையா. அப்ப ஐங்கும் போது யாரை குறிக்கும், நான் என்ன குறிக்குது இல்லையா. அப்ப வெற்றி பெற்றேன், நான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன் அப்படிங்கிறது குறிக்கும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வேற ஒரு நேம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்ப நான் இந்த இடத்துல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஐக்கு வந்து மாலா. அப்ப இந்த இடத்துல நான் பதில் நம்ம என்னன்னு மாத்தணும், மாலா அப்படிங்கிறத மாத்தணும். அப்ப மாலா என்ன பண்ணாங்க, மாலா போட்டியில் வெற்றி பெறவில்லை, மாலா வந்து என்ன பண்ணல, போட்டியில வெற்றி பெறல அப்படின்னு சொல்றது. இதே போல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், மாத்திக்கலாம். மாலாங்கிறதும் மாத்திக்கலாம், இல்ல ராம்ங்கிறதும் மாத்திக்கலாம். ராம் ஹேட் ஒன் த மேட்ச், ராம் வந்து இந்த போட்டியில வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம இதை எழுதுறதுக்கு யாரு முக்கியமா இருக்கணும், இந்த வின் ஒன் இவங்க தான் முக்கியமா இருக்கணும் இல்லையா. இந்த 3 ஃபார்மையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். வின்ன்றதுல அப்ப என்ன யூஸ் பண்ணணும், ஐ வின் த பிரைஸ், நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ வின் த பிரைஸ் போது நான் அந்த இடத்துல பிரசன்ட்ல சொல்றேன், நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு. இதுவே ஐ ஒன் த பிரைஸ் அப்படின்னும் போது நான் வெற்றி பெற்றேன், அந்த இடத்துல எப்படி சொல்றோம் மேம்னா முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். நீங்க ஒரு இடத்துல நேரடியா சொல்ற போது ஐ வின், நான் வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. ஐ ஒன், நான் வின் பண்ணேன் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிச்சு காமிச்சு சொல்லும் போது நம்மளுக்கு ஈஸியா புரியும் நமக்கு. ஓகேங்களா. அப்ப இன்னைக்கான டாஸ்க் வந்து உங்களுக்கு வின் ஒன் அப்படிங்கிறத வச்சு இன்னைக்கு 5 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. நாளைக்கு அடுத்த ஒர்க் ஃபார்மோட மீட் பண்றேன். தேங்க்யூ.